உம்மை நினைத்து துதிக்கின்றேன் என்று நற்கருணை ஆண்டவரை பார்ப்போம். இசையா என்று அழைப்போம். பத்தலுமை போல ஒரு ஏக்கத்தோடு குரல் இருக்கிறது என்று இசையான்னு கத்தாம ஒரு ஏக்கத்தின் குரல், ஒரு கண்ணீரின் குரல், அது உடனே இயேசுவின் காதுக்கு செல்லும். ஒப்பு கொடுப்போமா? உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன், உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். கரங்களை உயர்த்தி ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். மீண்டும் ஏசையா தெய்வமே எங்களுக்காய் சிலுவையில் மரித்தவரே, பாவங்களை விட்டு பரிசுத்தமாய் வாழ அழைக்கப்பட்டவரே, நற்கருணை நாதரே, இரக்கத்தின் ஆண்டவரே, நாங்கள் அனைவரும் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உமது இரக்க பார்வை எங்கள் மேல் கடந்து வருவதாக. இந்த 3 மணி நேரத்தில் இரக்கத்தின் ஆண்டவரின் கண்கள் காதுகள் திறக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவே, உம்மை நாங்கள் அழைக்கிறோம். உம்முடைய அருள் பார்வை எங்கள் மேல் கடந்து வருவதாக. உம்முடைய ஒளி எங்கள் மேல் கடந்து வருவதாக. உம்முடைய மகிமை எங்கள் மேல் கடந்து வருவதாக. உமது வல்லமை எங்கள் மேல் கடந்து வருவதாக. எங்களை வெறுமையாய் அனுப்பாதிரும் ஆண்டவரே. கண்ணீரோடு, வேதனையோடு, துக்கத்தோடு, அவமானத்தோடு உமது பிள்ளைகள் நம்மை நோக்கி பார்க்கிறார்கள் ஆண்டவரே. இந்த வழிகள் தாங்க முடியவில்லை, இன்னும் எத்தனை நாள் தாங்குவது என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. என் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, நான் நிம்மதி என்று அலைகிறேனே என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. பாதத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே, வல்லமை நிறைந்தவரே, உமது பிள்ளைகளை பிடித்த தரித்திரங்கள், பிசாசுகள், அந்தகார கிரிகள், உமோடு இணைய முடியாமல் தடை செய்கிற பொல்லாத கிரிகள் இந்த நிமிடத்தில் உமது பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக. தானும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்கிற ஒரு குணம் பிள்ளைகளுக்கு வருவதாக. ஒவ்வொரு சிரசின் மேலும் உடைய உன்னத ஆவியானவர் இறங்கி வருவதாக. உமது பிள்ளைகளை நீ நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் ஆண்டவரே, நிரப்புங்கப்பா, நீங்க நிரப்புங்க ஆண்டவரே. துக்கத்தின் ஆவிகளை நீக்கி போடுங்க, சஞ்சலத்தின் ஆவிகளை நீக்கி போடுங்க, பிரச்சனைகளின் ஆவிகளை நீக்கி போடுங்க, எல்லா பிரிவினின் ஆவிகளை நீக்கி போடுங்க, கொள்ளை நோயின் ஆவிகள் விலகுவதாக. இரக்கத்தின் ஆண்டவரே, உடைய அருள் பார்வையும் உமது பிள்ளைகள் மேல் கடந்து வரட்டும் ஆண்டவரே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் நிமித்தம் உமது பிள்ளைகள் இந்த நிமிடத்தில் குணமடைவார்களாக, நலமடைவார்களாக, உள்ளத்திலே ஆறுதல் பெறுவார்களாக. ஆசீர்வதிங்கப்பா. ஒருவரை வெறுமையாய் அனுப்பாதீர்கள், உமது பிள்ளைகளை வெறுமையாய் அனுப்பாதீர்கள் ஆண்டவரே. உமது வல்லமையினால் உமது பிள்ளைகளை நிரப்பி காத்துக் கொள்வீராக. அனைவரையும் முன்பாக சமர்ப்பணிக்கிறோம். ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா
வாழ்க்கையே இல்லை என்று காத்திருக்கிற உமது பிள்ளைகளை நினைவு கூறுகிற ஆண்டவரே, உமது அணைப்பிலே எல்லா வெறுப்பை மறக்கின்றேன். இயேசுவே, உமது பிள்ளைகளை நீர் அணைத்துக் கொள்வீராக. உம்முடைய அணைப்பு உமது பிள்ளைகளுக்கு ஆறுதலாய் இருக்கட்டும். உமது அணைப்பு உமது பிள்ளைகளை தேற்றுவதாக இருக்கட்டும். உமது பிள்ளைகளை அணைத்துக் கொள்ளும் ஆண்டவரே, அணைத்துக் கொள்ளும் ஆண்டவரே, அணைத்துக் கொள்ளும் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் அணைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. இந்த ஜெப கூடாரத்துக்குள் இருக்கிற ஒவ்வொருவரையும் அணைப்பீராக. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு துன்பங்கள், ஒவ்வொரு பிரச்சனைகள் ஆட்டி படித்துக் கொண்டிருக்கிறது. அணைத்துக் கொள்ளும் ஆண்டவரே, லகுவாக்கும் ஆண்டவரே. பாருங்கள், உடலில் இருந்து இறங்கட்டும், உள்ளத்தில் இருந்து இறங்கட்டும். உடலில் உள்ளத்தில் இருக்கிற பாரங்கள், சின்னலில் இருக்கிற பாரங்கள், இதயத்தில் இருக்கிற பாரங்கள் இறங்கட்டும். உமது அணைப்பு உமது பிள்ளைகளை தேற்றுவதாக. ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா எங்கள் அன்பு தந்தையே இறைவா, இந்த 3 மணி நேரத்தில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கின்றோம். உம்முடைய கண்களும் காதுகளும் திறந்திருக்கிற நேரம். உமது பாடுகளின் வழியாக எங்களை மீட்டுக் கொண்டீர். இதோ உமக்கு முன் இருக்கிற உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இதை கேட்கிறவர்கள், இதை பார்க்கிறவர்கள், இதை கண்டுணர்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உமது பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். இவர்கள் வீடுகளை நினைவு கூறுகிறோம். இவர்கள் வீடுகளில் இருக்கிற தீமைகளை அகற்றும். வீட்டில் இருக்கிற பிரிவினைகளை அகற்றும். இவர்கள் வீடுகளில் இருக்கிற சண்டைக்கு ஆவிகளை அகற்றும். இவர்கள் வீடுகளில் இருக்கிற பொல்லாங்கை அகற்றும். இவர்கள் வீடுகளில் இருக்கிற பிரிவினை ஆவிகளை அகற்றும். இதோ இந்த 3 மணி நேரத்தில் ஒவ்வொரு வீட்டின் மேலும் ஆவியானவர் கடந்து செல்வீராக. அக்கினி போட வந்தேன், அது இப்போதே பற்றி எரியும் என்று சொன்னீரே. எங்க ஒவ்வொரு வீட்டின் மேலும் அக்கினி போடுவீராக. அது ஜெப வீடாய் மாறட்டும் ஆண்டவரே, துதியின் வீடாய் மாறட்டும் ஆண்டவரே, திருக்குடும்பங்களாய் மாறட்டும் ஆண்டவரே. எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒவ்வொரு வீட்டையும் நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொரு வீட்டின் மேலும் வல்லமை இறங்கி வருவதாக, திருக்குடும்பங்களாய் மாறுவதாக. எங்கள் அனைவரையும் அறிந்தும் அறியாமலும் செய்தவை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும். உமது அருள் வாழ்வையும் அருள் பொழிவையும் எங்கள் மேல் பொழிந்தருளும். எங்களை முழுக்க உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து